சரியான வேலைக்கு இன்னமும் என் பிள்ளை போய் ஒரு நிலையான வருமானத்தை ஈட்டாமல் இருக்கிறான் அப்படின்னு இந்த பக்கம் அம்மா அப்பாக்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வருத்தப்படுறாங்க. இவருதான் மானஸ்தன். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்கேன். அவர் வேலைக்கு போகாம ஒரு நல்ல வேலைக்கு போகாம என்ன செய்யறப்ப உங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு? பந்து விளையாடும். உன்னை எப்படி எல்லாம் வாழ்த்தண்டி நானு கிரிக்கெட் விளையாடுறாப்ல. வேலைக்கு கூட அவ்வளோ சுறுசுறுப்பா போக மாட்டான். காலையில் 5 மணிக்கு பஞ்சுவாலிட்டியா. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க. அப்புறம் என்னடா சோறு வேணும்? காலையில ரொம்ப நேரம் தூங்குறது. அட்லீஸ்ட் ஒரு 7 o'clock எழுந்திருக்கணும். இவர் 9, 11, 12க்கு பிரேக்ஃபாஸ்டும் கிடையாது, லஞ்சும் கிடையாது. இந்த பாரதேசி பையன் இருக்கானே, பெத்த தாய்க்கு கடைசி காலத்துல படுக்க பாய் கொடுக்காம விரட்டி விட்டவன். இன்னைக்கு உங்க முன்னாடி பெத்த தாய கண்டென்ட்டா மாத்தி பேசி ஆயிரக்கணக்கான மக்கள் கை தட்டுறாங்கன்னா நைட் அப்படியே தூங்காம என்ன பண்றீங்க? என்ன வீடியோ கேம்ஸ் விளையாடுவேன் சார். வீடியோ கேம்ஸா? எங்க அப்பா அப்பவே சொன்னா, மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கேம்பஸ்லயே ஒரு கம்பெனிக்கு போனாரு. அங்கேயே மாசம் 18,000 போட்டாங்க. 3 மாசம் முடிச்சுட்டு என்னால முடியாதுன்னு வெளியே வந்துட்டாரு. வந்துட்டு எனக்கு அந்த போன கம்பெனில எனக்கு வேலை நல்லா இருக்கு, எனக்கு அதே போல கம்பெனி வச்சு கொடுங்கன்னு சொன்னாரு. மம்மி, டாடி, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. கத்து கொடுத்தத கூப்பிட்டதால உன்னை தெருவே சேர்ந்து அடிச்சா. எங்க ஒருக்கா சொல்லு. மம்மி வாடே. மர்க்கா சொல்லு. மம்மி வாடே. மர்க்கா சொல்லு. மம்மி வாடே. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க. நான் வந்து ஒரு கார் ஷோரூம்ல தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முந்தின கேள்வி உனக்கு ட்ரிபிள் முடிச்சு ஏன் கார் ஷோரூமுக்கு வேலைக்கு? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ட்ரிபிள் எதுக்கு சேர்ந்தேன்னா என் ஃப்ரெண்டு சேர்ந்தா நான் சேர்ந்தேன் சார். இந்த ஒட்டுக்கா உருப்படாம போவோம் அந்த கோஷ்டியா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா? என் புத்திய சப்பல்ஸ்ல. கார் இன்ட்ரெஸ்ட்னா அந்த ஷோரூம் போனேன் சார். ஷோரூம் போயிட்டு எனக்கு அந்த மாதிரி ஷோரூம் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் சார். இல்லை, இந்த கேக்கு திங்கிறதுக்காகவே கேக்கு கடை வைக்கணும்னு சின்ன வயசுல சொல்லுவானுங்கல்ல, அந்த சின்ன பிள்ளையா இருக்கிற நீ. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. ஒரு கார் ஷோரூம்ல எவ்வளவு நாள் வேலை பார்த்தீங்க? 4 மாசம் வேலை பார்த்தேன். இப்ப 4 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ்ல 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது புக் படிப்பா 30 நாள் பணக்கார ஆவது எப்படி? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 4 மாசம் அனுபவத்துல கார் ஷோரூம் வச்சு நம்ம கரை சேர முடியுமா என்ன? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? கான்ஃபிடென்ட். வாழ்க்கையில இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வையேன், பிக் ப்ராப்ளம் வச்சு. செல்லு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து செல்லு வாங்கி கொடுத்துருக்கேன் சார். சண்டை போட்டு என்ன வாங்கி தர சொல்லி வாங்கி கொடுத்தாச்சு. அந்த செல்லுல தான் சார் கண்ணு. எல்லாத்தையும் நீங்க தான் பண்றீங்க. எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு இதா உட்ப. புரியல. எல்லாத்தையும் நீங்க தான் பண்றீங்க சார். அவன் சும்மா இருக்க மாட்டீங்க. வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தானா நான் அவங்கள்ட்ட பிடிக்கிறீங்க. பெரிய கம்ப்ளைண்ட் பண்றான். ஒரு மாசமா அடம் பிடிச்சி சாப்பிடாம கொல்லாம செல்ல வாங்கிட்டான் சார். எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி. இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. என்ன பண்றீங்க அதை வச்சு? நார்மலா யூஸ் பண்ணிட்டு தான் சார். நோண்டின்னு இருக்கிறாரு சார். அதுல என்னென்ன இருக்கு அதெல்லாம். பையன் என்ன பண்றான்? நோண்டிட்டு இருப்பான். எது? போன. ஒரு அப்பாவுடைய 6 மாத உழைப்பை உங்களுடைய ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக நீங்க யூஸ் பண்றது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாக்கு. What nonsense you are talking about? அது மட்டும் இல்ல சார், எனக்கு இப்ப இனோவா கார் வேணும்னு கேக்குறாரு. நீ சம்பாதிச்சு வாங்கிக்கோப்பா, நான் வாங்கி அங்க கேட்க மாட்டோம் சம்பாதித்தேன்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுமா, நீ வாங்கி கொடுத்துருமா. நீங்க ஏழைன்னு வேற சொல்றீங்க, எனக்கு அதையும் நம்ப முடியாது. அவங்க அப்பா உண்மையிலே மேஸ்திரி வேலை தான் செய்யறாரு சார் இன்ன வரைக்கும். நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ, அப்ப புரிஞ்சுது. அவன் இன்னும் திருந்தல மாமா. 50 லட்ச ரூபா கொடுங்க, நான் கார் ஷோரூம் அல்லது கார் அக்சசரிஸ் கடை வைக்க போறேன்னு ஒருத்தர் வந்து கேட்கறதுக்கான துணிச்சல் எங்கே இருந்துச்சு நான் கேட்டல, இங்கே தான் வந்துச்சு. ஷிஃப்ட் பேசிஸ் ஒர்க் வந்து எனக்கு பிடிக்காது சார். அது ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை. என் வாழ்க்கையை நான் வாழ முடியாது சார். எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல, எனக்கும் புரியலையே. லீவ் வேணா ஐயா, லீவ் கொடுங்க அப்படின்னு போயிட்டு நான் மேனேஜர் ஆண்டியோ என்னுடைய சுப்பீரியர் அத்தை யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் நான் நிற்கணும். வேலையில் இருக்கோம்னா தம்பி லீவ் வேணும் அவங்கள தானே கேட்கணும். அதானே உலக வழக்கம். என்ன வயசு உங்களுக்கு? 30. 30 வயசு ஆயிடுச்சா? சரி, சின்ன பிள்ளை ஏதோ புரியாம பேசுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா வயசு 30 ஆயிடுச்சுங்கிறீங்க. ஓன் பிசினஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அது என்னது?
உப்பு கோலமாவு சேல்ஸ். அங்கே போயிட்டு சார் வாங்கிக்கோங்க சார், மேடம் வாங்கிக்கோங்க மேடம், அப்படி தானே கொடுக்கணும். எனக்கு ஃப்ரீடமாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா போக மாட்டேன் சார். உங்களுக்கு 5 பேர் வேலை பார்க்கறான்ல பாவம், அவங்களுக்கெல்லாம் சுதந்திரம் இல்லையா? அப்போ இல்லை சார், அவங்க நினைச்ச ஒர்க்கு வரவங்க இல்லை, நான் இன்னொரு அவங்க வந்து டெம்பரரி. சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு கம்பெனி தான் உருப்பட. மாருதி என்ன ராம் நலமு புரியாம டென்ஷன் பண்றானுங்க.